رباه عفوك إني من نور مدت يداي. இந்த யூத கிறிஸ்தவர்கள் யார்? இவர்களுக்கு இன்று நவீன காலத்தில் இந்த அளவுக்கு ஒரு இடம் கிடைப்பதற்கான காரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய உலகத்தை வழிநடத்தக்கூடிய 3 மதங்கள் என்று நாங்கள் சொல்லலாம். மத ரீதியான நிகழ்வோடு பௌத்த மதமும் ஒரு பெரிய மதம் தான். சைனாவையும் ஜப்பானையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கக்கூடிய அளவில் ஒரு மிகப்பெரிய மதம். ஆனால் மத ரீதியான செல்வாக்கு அவர்களுக்கு இல்லை. சர்வதேச உலகம் பாதிப்பு ஏற்படுத்துகிற அளவுக்கு இல்லை. ஆனால் கிறிஸ்தவ உலகம், யூத உலகம், இஸ்லாமிய உலகம், இந்த 3 உலகத்தினரும் 3 சமூகத்தினரும் தான் சர்வதேச சமூகத்தில் தாக்கத்தை செலுத்தக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். மார்க்க ரீதியாக, பொருளாதார ரீதியாக, இட ரீதியாக, எல்லா ரீதியாகவும் தாக்கம் செலுத்தக்கூடிய இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யார் தெரியுமா? நானா தம்பிமார், அவ்வளவுதான். உங்க யாரு? நானா தம்பி தான் இவங்களாம். இவர்களுடைய அதாவது நம்பிக்கைகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த 3 சமூகம் ஒரு பொதுவான இடத்திலிருந்து எங்களுக்குள்ளே கிறிஸ்தவர் வேற, யூதர்கள் வேற, முஸ்லிம்கள் வேற என்று விளங்கி வைத்திருக்கிறோம். ஆனால் எமக்கும் அவர்களுக்குள்ள ஒற்றுமைகளை பாருங்கள். நாம் ஒரு இறைவனை நம்புகிறோம், இறைவன் ஒருவன் என்று சொல்கிறோம். அவர்களும் இறைவன் ஒருவன் என்று தான் சொல்கிறார்கள். விளங்கிட்டா? 2 பேர் அவங்க சொல்லல, அவர்கள் 2 பேர். நான் பின்னால் உங்களுக்கு விளங்கப்படுத்தி காட்டுறேன். சரியா? இரண்டாவது என்ன? மறுமை நாள் உண்டு, வேதங்கள் உண்டு, நபிமார்கள் உண்டு, அதே போல என்னது, விதி உண்டு, மலக்குமார்கள் உண்டு. எல்லாவற்றையும் நம்பக்கூடியவர்கள், எல்லாவற்றையும் நம்பக்கூடியவர்கள். நன்மை தீமைக்கு ஏற்ப நாளை மறுமையில் கூலி வழங்கப்படும். இறைவன் நாளை மறுமையில் எம்மை விசாரிப்பான். நல்லதுக்கு சொர்க்கமும் கெட்டதுக்கு நரகமும் வழங்கப்படும். இவைகளெல்லாம் எமதும் அவர்களதும் நம்பிக்கை. ஆனால் இன்னும் சொல்ல போனால் யூதர்கள் இணை வைப்பதை கூடாது என்று சொல்கின்றவர்கள், கிறிஸ்தவர்கள் இணை வைப்பதை கூடாது என்று சொல்கின்றவர்கள். பௌத்தர்களையும் இந்துக்களையும் நீங்கள் அப்படி காண மாட்டீர்கள். எல்லா தெய்வத்தையும் வச்சு வணங்குவாங்க. பௌத்தர்கள் எல்லா தெய்வத்தையும் வச்சு வணங்குவாங்க. அதே போல இன்னும் உள்ள இந்துக்கள் எல்லா தெய்வத்தையும் வைத்து வணங்குவார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் ஒரு நாளும் புத்தரை வணங்குவதை நீங்க பார்க்க மாட்டீங்க. புத்தரை வணங்குவதை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். ஒரு யூதன் சிலையை வணங்குவதை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். என்ன விஷயம் தெரியுமா? பிரச்சனை அவனுக்கு எங்க உருவாயிச்சு தெரியுமா? அல்லாஹ்வுக்கு மகன் கற்பிக்க போய் தான் பிரச்சனை உண்டாயிச்சு. அவன் 2 அல்லாஹ்னு சொல்லல, அல்லாஹ்வுக்கு மகன் இருக்கிறான் என்ற இடத்துக்கு ஒரு இடத்தை கொண்டு வந்தானே, அந்த இடத்தில் தான் அவனுக்கு பிரச்சனை உண்டாகியது. மற்றபடி இணை வைக்க கூடாது என்கின்ற சிந்தனையில் உள்ளவர்கள். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், குல் யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே, நபியை சொல்லுங்கள், வேதக்காரர்களே, தஆலு இலா கலிமத்தின் சவா பைனனா வ பைனக்கும் அல்லா நஅபுத இல்லல்லாஹ். வணங்கிட்டா? யூதர் கிறிஸ்தவர்களே, வேதக்காரர்களே, வாங்க, எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு பொதுவான ஒரு வார்த்தைக்கு வாங்க. அது என்ன பொதுவான வார்த்தை? அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. அப்படின்னு அர்த்தம் என்ன? 2 பேருக்கு அது பொது, 2 பேருக்கும் அது பொது. அல்லாஹ் தஆலா ஒருவன் தான், அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பது யூதர்களுடைய கொள்கையும் கிறிஸ்தவர்களுடைய கொள்கையும் முஸ்லிம்களுடைய கொள்கையும். வித்தியாசம் எங்க தெரியுமா? அந்த அல்லாஹ்வை புரிந்து கொண்ட விஷயத்தில் வித்தியாசம். அல்லாஹ்வுக்கு மகன் இருக்கிறது என்று இவர்கள் சொன்னார்கள். யூதர்களும் அல்லாஹ்வுக்கு உசைர் என்கின்றவர் மகன் என்று சொன்னார்கள். கிறிஸ்தவர்கள் ஈசா என்பவர் அல்லாஹ்வுக்கு மகன் என்று சொன்னார்கள். இங்கதான் என்ன செய்கிறது? பிரச்சனை ஆரம்பிக்கும். நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டிய இடம். பிரச்சனை ஆரம்பிக்கிறது. இன்னொரு இடத்துல வித்தியாசம் என்ன தெரியுமா? வேதங்களில் நாங்க எத்தனை வேதம் நம்புறோம்? எல்லாம் நம்புறோம். ஜபூர், தௌராத், இன்ஜீல், குர்ஆன் என்ன நம்புறோம். அவர்கள் என்ன செய்வார்? வேதங்களை நம்புவாங்க. ஜபூரை நம்புவார்கள், இன்ஜீலை நம்புவார்கள், தௌராத்தை நம்புவார்கள், குர்ஆனை நம்ப மாட்டார்கள். குர்ஆனை நம்ப மாட்டார்கள். வேதங்கள் என்ற கொள்கை அவங்க எதிர்க்கல. ஆனா வேதங்களில் குர்ஆனை அவர்கள் நம்பவில்லை. வேதங்களை நம்புகிறார்கள், குர்ஆனை நம்பவில்லை. அதே போல யூதர்கள் என்ன செய்வார்கள்? ஜபூரை நம்புவார்கள், தௌராத்தை நம்புவார்கள். ஆனால் இன்ஜீலையும் குர்ஆனையும் என்ன செய்ய மாட்டார்கள்? நம்ப மாட்டார்கள். அதே போல நபியுடைய விஷயத்தில் யூதர்கள் என்ன செய்வார்கள்? மூசாவை நம்புவார்கள், அதுக்கு முன்னால் ஒரு நபியெல்லாம் நம்புவார்கள், அதுக்கு பின்னால நம்ப மாட்டாங்க. யஹ்யாவை நபி என்று சொல்ல மாட்டாங்க, ஜக்கரியாவை நபி என்று சொல்ல மாட்டாங்க, ஈசாவை நபி என்று சொல்ல மாட்டாங்க. கிறிஸ்தவர்கள் மூசாவை நம்புவார்கள். யூதர்கள் மறுத்தார்களே, யாரே? ஈசாவை மறுத்தாங்களே, ஜக்கரியாவை மறுத்தாங்களே, யஹ்யாவை மறுத்தாங்களே அலைஹிமஸ்ஸலாம், அவர்களை கிறிஸ்தவர்கள் நம்புவார்கள். முஸ்லிம்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? யூதர்கள் மறுத்ததையும் கிறிஸ்தவர்கள் மறுத்ததையும் முஸ்லிம்கள் நம்புவார்கள். விளங்கிட்டா? யூதர்கள் மறுத்ததை கிறிஸ்தவர்கள் நம்புவாங்க, அதே நேரத்தில் எங்களை மறுத்துருவாங்க. நாங்க என்ன செய்யறோம் தெரியுமா? யூதர்கள் மறுத்த இன்ஜீலையும் ஈசாவையும் சேர்த்து
கிறிஸ்தவர்கள் மறுத்த குர்ஆனையும் முஹம்மதையும் அலைஹிஸ்ஸலாம் சேர்த்து நாங்கள் நம்புகிறோம். அதத்தான் அல்லாஹ் தஆலா அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன அப்படி என்று அல்லாஹ் பில் கைபி வ யகீமுன ஸலாத் என்று சொல்லிட்டு அவர்கள் உமக்கு இறக்கப்பட்டதையும் உமக்கு முன்னால் இறக்கப்பட்டதையும் அவர்கள் ஈமான் கொள்வார்கள். அதான் மூமின்கள். மூமின்கள் யார் தெரியுமா? உமக்கு இறக்கப்பட்டதையும் உமக்கு முன்னால் இறக்கப்பட்டதையும் அவர்கள் ஈமான் கொள்வார்கள். யூத கிறிஸ்தவர்கள் அப்ப நீங்க விளங்கி பார்க்கணும் என்ன தெரியுமா? யூத கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு உள்ள சின்ன டிஃபரண்ட் என்ன தெரியுமா? அவர்கள் அந்த இடத்தில் இறைவனுக்கு மகன் கற்பித்தது ஒரு வித்தியாசம். இன்னொன்னு நினைச்சு பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கார்ட்டூன் வரைஞ்சா என்ன செய்வோம்? ஆர்ப்பாட்டம் செய்வோமா இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபியா இல்லையா? சிலையே வச்சுக்கிற ஆர்ப்பாட்டம் செய்யறோமா? சிலை வச்சுக்கிற ஆர்ப்பாட்டம் செய்யறோமான்னு கேட்கிறேன். இல்ல, நாங்க ஆர்ப்பாட்டம் செய்யல. நபிக்கு கார்ட்டூன், உலகம் ஃபுல்லா ஆர்ப்பாட்டம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிலை, அல்லாஹ்வுக்கு சிலை. யானை வந்த மூக்கு வந்த மாதிரி, கை வந்த மாதிரி, பெண்கள் போன்று ஆண்கள் போன்று அல்லாஹ்வுக்கு சிலை. ஆர்ப்பாட்டம் செய்வோமா? செய்ய மாட்டோம். ஏன் செய்ய மாட்டோம் சொல்லுங்க பாவம். எது எங்களுக்கு மட்டும் என்று இருக்கிறது அதுதான் ஆர்ப்பாட்டம் செய்வோம். எது எங்களுக்கு மட்டும் என்று ஏனைய சமுதாயம் ஏற்றுக்கொண்டிருக்கிறதோ அதுக்கு நாங்க ஆர்ப்பாட்டம் செய்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்று ஏனைய சமுதாயம் சொல்லுவதில்லை. அதனால நபிக்கு அப்படி வைக்கின்ற பொழுது நம்ம என்ன செய்வோம்? ஆர்ப்பாட்டம் செய்வோம். அதே நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நாமும் நபி என்று சொல்கிறோம், கிறிஸ்தவர்கள் நபி என்று சொல்கிறார்கள். இறைவனுக்கு எல்லோருமே உரிமை கொண்டாடுகிறார்கள். அதனால் நம்ம என்ன செய்வதில்லை? ஆர்ப்பாட்டமோ எதிர்ப்போ காட்டுவதில்லை. சட்டப்படி அதுக்கும் சேர்த்து ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும். ஆனால் அது வளமையாக இருந்து வரனால நம்ம இல்லாமல ஆக்க முடியாது. அன்புள்ள சகோதரர்களே, என்ன நான் இங்கே சொல்ல வருகிறேன் தெரியுமா? முதலாக எமக்கும் இந்த இதுக்குள்ள அதாவது ஒத்துமை நாங்க பார்க்கணும். நபிமார்கள் இல்லை, வகி என்பது இல்லை, ஜிப்ரீல் வகி கொண்டு வருவதில்லை, இறைவனிடத்திலிருந்து செய்தி வராது என்று நம்புகின்ற சமூகம் அல்ல கிறிஸ்தவ சமூகம், என்று நம்புகின்ற சமூகம் அல்ல யூத சமூகம். எல்லா அந்த விஷயத்துல உடன்பாடு ஒற்றுமையோடு இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்றால் இவர்களுக்கு மத்தியில் என்ன பிரச்சனை? முகம்மது நபியை நபி என்று அடையாளம் கண்டுகொள்வதற்கு பௌத்தர்கள் மறுக்கலாம், இந்துக்கள் மறுக்கலாம். காரணம், நபி என்கின்ற கொள்கை அவர்களிடத்தில் இல்லை. நபி என்கின்ற கொள்கை அவர்களிடத்தில் இல்லை. ஆனால் யூதர்கள் மறுக்க முடியுமா? கிறிஸ்தவர்கள் மறுக்க முடியுமா? நீ எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நபி என்று கண்டுகொண்டாய்? எப்படி நீ அதாவது அதுக்கு முன்னால வந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நபி என்று கண்டுகொண்டாய்? இவர்கள்ட்ட கிறிஸ்தவர்கள்ட்ட ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை நீ எப்படி நபி என்று கண்டுகொண்டாய்? எப்படி யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை நீ நபி என்று கண்டுகொண்டாய்? அதே அமைப்பில் உனக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யலாம்? நபி என்று இலகுவாக கண்டுகொள்ளலாம். எப்படி நீ தௌராத்தை வேதம் என்று கண்டுகொண்டாய்? எப்படி இன்ஜீலை நீ வேதம் என்று கண்டுகொண்டாய்? வேதம் என்பது இல்லாத கற்பனையாக வைத்திருக்கக்கூடிய பௌத்த இந்துக்கள் வேண்டுமென்றால் மறுக்கலாம். கிறிஸ்தவ யூதர்கள் மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. ஏன்? வேதம் என்ற கான்செப்ட் அவங்ககிட்ட இருக்குது, நபி என்ற கான்செப்ட் இருக்கிறது. அப்ப அழகாக என்ன செய்யலாம்? ஆய்வு செஞ்சு ஒரு முடிவுக்கு வரலாம். வராதற்கு காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், பக்யம் பைனஹும், பொறாமையின் காரணமாக. பொறாமையின் காரணமாக, வேற எதுவுமே இல்லை. அந்த ஒரே ஒரு பொறாமையின் காரணமாகத்தான் அவர்கள் நிராகரிக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். முழு குர்ஆனை நீங்க எடுத்து பாருங்க. அல்லாஹ் தஆலா சொல்ற, யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஹும், தங்களது பிள்ளைகளை எப்படி அவர்களுக்கு அடையாளம் தெரியுமோ அப்படி இந்த நபியை அவர்களுக்கு அடையாளம் தெரியும். அவர்களை இந்த நபி அவர்களுக்கு அடையாளம் தெரியும். ஏன் அல்லாஹ் தஆலா அப்படி சொல்றான் தெரியுமா? இவ்வளவு உலகத்தில் கிறிஸ்தவர்களால் யூதர்கள் விரட்டப்பட்டு அப்படியே அலைகழிந்து ஓடிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் நீ ஏன் மதீனா என்கின்ற இடத்தை செலக்ட் பண்ணணும்? யூதர்கள் மதீனா என்ற இடத்தை செலக்ட் பண்ணி அந்த இடத்திற்கு அகதியாக வந்து ஏன் சேர வேண்டும்? ஏன் மதீனால பெரிய பெட்ரோல் வளம் இருந்தா சேர்ந்தாங்க? தெரியுமா? இன்றைக்கு பெட்ரோல் இருக்கிறது, வெறும் ஈச்சப்பழம் மட்டும்தான் இருக்குது. ஏன் மதீனாவுக்கு வந்தார்கள்? அவர்களுக்கு தெரியும். வணங்கிட்டானே, அவர்களுக்கு தெரியும் தூதர் வரக்கூடிய ஏரியா இதுதான். யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும், தங்களது பிள்ளைகளை அடையாளம் தெரிவது போன்று அவர்களுக்கு தெரியும். அந்த இடத்துல வந்தாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், அதாவது வகானு மின் கப்லு யஸ்தஃப்திஹூன அலல்லதீன கஃபரு, இந்த மதீனாவில் வந்தேறு குடிகளாக இருக்கக்கூடிய யூதர்களுக்கு இந்த அரபுகள் அநியாயம் செய்யற நேரத்தில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு நபி வருவார். ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா? இந்த அரபு மக்களுக்கு நபி என்ன என்னன்னு தெரியா? இந்த அரபு மக்களுக்கு நபி என்ன என்னன்னு தெரியா? இந்துக்கள் பௌத்தர்கள் அந்த லெவல் அவர்கள் இருந்தார்கள். சரியா? அப்ப ஒரு நபி வருவார்கள், நீங்கள் காண மாட்டீர்கள். அந்த மக்காவிலும்
அந்த மதீனாவிலும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிலை வைத்திருந்தார்கள் என்ற ஒரு செய்தியை புகாரி முஸ்லிம்ல எந்த கிரந்தத்திலும் காண மாட்டேன். வரலாற்றுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்திற்கும் சிலை வைத்திருந்தாங்க செய்தியை காணுவீங்க. ஏன் காரணம்? மக்கத்து காபிர்கள் வச்சிருந்தாங்க, அவங்களோட பிரதேசம் வழங்கிட்டா, அதனால வைத்திருந்தார்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. ஆனா இவர்களுக்கு சிலை வைத்திருந்தார்கள், நீங்க என்ன செய்ய மாட்டீர்கள், காண மாட்டீர்கள். அன்புள்ள சகோதரர்களே, இவங்க என்ன சொன்னாங்க அரபு மக்களை பார்த்து? எங்கள்ல ஒரு நபி வருவார், ஏன்னா ஏற்கனவே வந்த நபியில் அவங்கள வந்தாங்க, எங்கள்ல ஒரு நபி வருவார், அவரை முன்னால நிறுத்தி உங்களுக்கு எதிராக நாங்கள் யுத்தம் செய்வோம், போராடுவோம், நாங்கள் வெற்றி பெறுவோம். இப்ப அநியாயம் செய்றீங்களே, அப்ப வெற்றி பெறுவோம். இவங்களை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? லைஸலனா ஃபில் உம்மியீன சபீல். இவங்க எழுத வாசிக்க தெரியாத மக்கள், அவங்களுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம், இதெல்லாம் படிக்காத அன்எடுகேட்டட் குரூப் வணங்கிட்டானே, இவர்களுக்கு எங்களுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய சுன்னா என்ன தெரியுமா? அது ஒரு மிக முக்கியமான வனுரீது அன்னமுன்ன அலல்லதீன ஸ்துதுஇஃபு ஃபில் அர்லி வனஜஅலஹும் அஇம்மத்தன் வனஜஅலஹுமுல் வாரிதீன். இந்த உலகத்தில் எவர்களெல்லாம் பிற சமூகத்தினர்களால் பலகீனப்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ, எமது சுன்னா என்ன தெரியுமா? அவர்களுக்கு அருள் செய்ய நாங்கள் விரும்புகிறோம். இந்த சமுதாயத்தில் இன்னொரு சமுதாயத்தின் மூலம் யார் செகண்ட் ஆகி வைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அருள் செய்ய விரும்புகிறோம், அவர்களை தலைவர்களாக்க விரும்புகிறோம், அவர்களை சொத்துக்காரர்களாக்க நாங்கள் விரும்புகிறோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், இது அல்லாஹ்வுடைய சுன்னா. எந்த மக்களை இவங்க தலைகீழா போட்டிருந்தாங்களோ அந்த மக்களை தூக்க விரும்புகிறோம் என்று அல்லாஹ் தஆலா. இது ஒரு காலத்தில் யூதர்களுக்கு, ஒரு காலத்தில் அரபு மக்களுக்கு. அன்புள்ள சகோதரர்களே, அந்த நபி யார்ல வந்திருக்கணும்? யூதர்களான வந்திருக்கணும். வராம அரபு மக்கள்ல வந்த உடனேயே ஃபலம்மா ஜாஅஹும் மா அரஃபு கஃபரு பிஹி, தெரிஞ்சவர் வந்த பின்னால் நிராகரித்தார்கள். அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், தெரிஞ்சவர் வந்தாரு நிராகரித்தார், அவர்கள் நிராகரித்தார் என்று சொல்றார். என்ன காரணம் தெரியுமா சகோதரர்களே? இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கிறிஸ்தவர்கள் உரிமை கொண்டாடுவாங்க, யூதர்களும் என்னது உரிமை கொண்டாடுவார்கள், முஸ்லிம்களும் உரிமை கொண்டாடுவார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றா, அதாவது வமா கான இப்ராஹிமு யஹூதியன் வலா நஸ்ரானியன், இப்ராஹிம் யஹூதியாகவும் இருக்கவில்லை கிறிஸ்தவராகவும் இருக்கவில்லை, அவர் ஒரு தெளிவான ஒரு முஸ்லிமாக இருந்தார். அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஏன் யஹூது நசாரா என்றெல்லாம் ஒரு இனப்பெயர், முஸ்லிம் என்றது கட்டுப்பட்டவன் அர்த்தம், அவ்வளவுதான். முஸ்லிம் என்றது கட்டுப்பட்டன்னு அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களை இப்படி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு 2 மனைவிமார்கள், சாரா ஹாஜரா. இந்த சாராவுடைய பிள்ளை தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய அண்ணன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அவருடைய தாயார் யார்? ஹாஜரா. இப்ப நீங்க விளங்குனடா, சிரியா பகுதி, ஈஜிப்ட் இருக்குதே, இந்த ஈஜிப்டுக்கு அங்கல உள்ள பகுதி, இன்றைய உள்ள சிரியா மட்டுமல்ல, சிரியா, பலஸ்தீன், ஜோர்தான், லெபனான், இந்த போன்ற எல்லா நாடையும் நீங்க விளங்கி வச்சுக்கோங்க. இந்த பிரதேசத்திற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமும் நபியாகிறாங்க. மதீனால இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தோட ஸ்டாப், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தோட நபி முடிஞ்சிருது. இந்த பாலைவனத்துல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜுர்ஹும் கஹ்தான் என்ற யமன் கோத்திரத்திலே உள்ள ஒரு பெண்மணியை திருமணம் முடித்து அரபு சமுதாயம் மக்கால வருது. அரபிகள்ல ஒரிஜினல் சவுதி அல்ல, யமன் தான். விளங்கிட்டா? அரபு சமூகம் என்ன செய்கிறது? மக்காவிலே வளர்கிறது, மக்காவில வளரு. இவ்வளவுதான் அவங்களோட வரலாறு. அல்லாஹ் நிப்பட்டிட்டாங்க. அங்க என்ன செய்யறான் தெரியுமா? இந்த இடத்துல நீங்க மிக முக்கியமாக இறைவன் பிரஸ்தாபிக்க, இறைவன் என்பதனால் இறைவன் கவலைப்படவில்லை, மனிதனாக இருந்தா கண்ணீர் வடிச்சிருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்றா, அவங்கள மூல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், பொறோ இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், பொறோ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், பொறோ யூசுப் அலைஹிஸ்ஸலாம், பொறோ மூசா அலைஹிஸ்ஸலாம், பொறோ ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், பொறோ யூஷா அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு இப்படியே வந்து ஜக்கரியா, அதே பொறோ தாவூத், சுலைமான், ஜக்கரியா, யஹ்யா, ஈசா என்று டோட்டல் நபித்துவத்தையும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தின் பரம்பரையிலேயே அல்லாஹ் தஆலா அனுப்பி வச்சான். அல்லாஹ் தஆலா சொல்றான், யா பனி இஸ்ராயில். எப்ப இருக்கிறான் தெரியுமா? மக்காவுடைய காலத்துல, மதீனாவுடைய காலத்துல அல்லாஹ் சொல்றான், யா பனி இஸ்ராயில், ஏ இஸ்ராயலிய சமூகத்தினரே, உذ்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வ அன்னி ஃபضلتكم அலல் ஆலமீன். நான் உங்களுக்கு செய்திருந்த அருளை நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்கள், உங்களை நான் இந்த உலக மக்களை விட மிக சிறப்பாக்கி நான் வைத்திருந்தேன், நினைச்சு பாருங்கன்றான். திருப்பி அல்லாஹ் அவர்களை அழைக்கிறான், உங்களை வஜஅல ஃபீக்குமுன் நுபுவா, நபித்துவத்தை உங்களுக்கு மத்தியில தான் நான் வச்சிருந்தேன், நபி என்பது உங்களுக்குள்ள தான் வருவாரு, அந்த அளவுக்கு நபித்துவம் என்கின்ற அருளை வைத்திருந்தேன். நபித்துவம் என்ன? இந்த உலகத்திற்கு ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய பொறுப்பை
யூத கிறிஸ்தவ அதாவது யூத சமுதாயத்தில் பனு இஸ்ரவேலுடைய அந்த பரம்பரையில் அல்லாஹ் வைத்திருந்த இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் என்றது யக்கூப் அல்லது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அந்த பரம்பரையில வைத்திருந்தேன் என்றார். உலகத்துக்கு ஏகத்துவம் சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம் உசைரை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்கிறது. உலகத்திற்கு ஏகத்துவம் சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஈசாவை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றா, நபித்துவத்தை உங்களுக்கு மத்தியில் தான் வைத்திருந்தேன். இப்படி வந்துதா இப்ப நீங்க விளங்கணும் என்ன தெரியுமா, இவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் வருது. என்ன குழப்பம்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நபியா இல்லையாண்டு ஏற்றுக்கொள்கின்ற ஒரு குழப்பம் வருது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சமுதாயம் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லிட்டாங்க. இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, அதை எதிர்ப்பதற்காக இஸ்ரேலுடைய பிள்ளைகளா, இஸ்ரேலுடைய பிள்ளைன்னா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள். ஒரு குரூப் சொல்லுது அல்லாஹ்வுடைய மகன், இன்னொரு குரூப் சொல்ல அல்லாஹ்வுடைய மகன் அல்ல, விபச்சாரத்தில் பிறந்தவர். நஊது பில்லாஹி மின் என்ன விபச்சாரத்தில் பிறந்தவர் சொன்னவங்க யூதர்கள். விபச்சாரத்தில் பிறந்தா யார் விபச்சாரத்துக்கு காரணம்? வரலாற்றில் நீங்கள் காணலாம். அவரை பொறுப்படுத்தி வளர்த்து வந்தவர் யாரு? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை தேடி கொண்டார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை தேடி கொலை செய்தார்கள் இந்த யூதர்கள். விளங்கிட்டா கிறிஸ்தவர்கள் அப்ப அந்த நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை உயர்த்தினார்களே, அவர்கள் அடக்குமுறைக்குள்ளாக்கப்பட்டு ஊரை விட்டே துரத்தப்படுகிறாங்க. யூதர்களுடைய கை ஓங்குகிறது. அவ்வளவு பெரிய அநியாயம் என்ன செய்தார்கள் இந்த யூதர்கள் அங்கே செய்தார்கள். இதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அதுக்கு பின்னால என்ன நடக்குது தெரியுமா, கிறிஸ்தவர்களுடைய கை ஓங்கி போய் நாணமாற அடிச்சு விரட்டுறாங்க பலஸ்தீன். யாரு? யூதர்களை அடிச்சு விரட்டு ஜென்ம பகையாகி ஓடி ஒவ்வொரு இடத்துல ஒளிஞ்சவர்கள் தான் கொஞ்சம் பேர் வந்து மதீனாவில் புகுந்தார்கள். அப்படி ஒளிந்த கொஞ்சம் பேர் தான் செய்தார்கள், மதீனாவுக்குள் வந்து புகுந்தார்கள். புகுந்து கொண்டு எங்கள்ல ஒரு நபி வருவாரு, அவர் எங்களை கூட்டிக்கொண்டு போவாரு, உலகம் ஃபுல்லா எங்களை தலைவராக்குவாரு, எங்களை ஆட்சி செய்ய வைப்பார் என்று உலகம் ஃபுல்லா ஒரு அறிவிப்புல இருந்துட்டான். கிறிஸ்தவர்கள் அங்களால எங்கள்ல ஒரு தலைவர் வருவாரு அப்படி என்று. யூதர்களுக்கு தான் அது கூட தேவைப்பட்டது. எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அல்லாஹ் பார்க்கிறான் என்ன தெரியுமா, படிக்காத எழுத வாசிக்க தெரியாத ஒரு சமூகம், ஆடின் மூலமும் வெறும் பால் கப்பின் மூலமும் திருப்திப்பட்டுக் கொள்கின்ற ஒரு சமூகம், சாதாரண ஒட்டக பிரச்சனைக்காக 40 வருடங்கள் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம், ஆனால் வாக்குறுதி மீறாமையும் நேர்மையும் விருந்தோம்பலும் போர்க்குணமும் ஒரு கொள்கை உறுதியும் கொண்ட ஒரு சமூகம். இந்த சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், உங்கள்கிட்ட நபித்துவத்தை வச்சு அறிவை தந்து அருளை தந்து உலகத்துக்கு பிரச்சாரம் செய்யற பொறுப்பை தந்து புறக்கணிச்சிட்டீங்க. எனக்கு நான் நினைத்தால் இந்த உலகத்தில் அடிமட்டத்திலே படிக்காத மார்க்க விளக்கம் இல்லாத ஒரு சமுதாயத்தை உங்களோட இடத்துக்கு கொண்டு வருவேன். அதான் அல்லாஹ் தஆலா காட்டினது. யூத கிறிஸ்தவர்கள் பெருமை அடிச்ச உடனேயே அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா, அல்லாஹ் குர்ஆன்ல நீங்க பாருங்க பாப்போம், நிறைய சொல்லுவான், அல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலா. அல்லாஹ் அப்படி திருப்பி திருப்பி சொல்லுவான், எழுத படிக்க தெரியாத மக்களில் தூதரை அனுப்பிய அல்லாஹ் தஆலா. ஏன் அப்படி சொல்றான் தெரியுமா, எழுத படிக்காதவனை கொண்டு உலகத்தை நான் என்ன செய்வேன், வழி நடத்துவேன் இடத்துக்கு தான் சொல்றான். எழுத படிக்காத மக்களுக்கு அருளாக இல்ல, யூத கிறிஸ்தவர்களுக்கு சவாலாக. உங்கள நபித்துவத்தை வச்சிருந்தேன், நீங்க தான் உலகத்துக்கு பிரச்சாரம் செஞ்சுக்கணும். நீங்க என்னடா தலைகீழா போனீங்க. நான் இப்ப யாரை உருவாக்குறேன் பாரு, எழுத வாசிக்க தெரியாத சமூகம் மட்டுமல்ல, நபியாக்கினவரும் எழுத வாசிக்க தெரியாது. நபியாக்கினவரும் எழுத வாசிக்க தெரியாது. அந்நபி அல்லதீன யத்தபிஊன நபியல் உம்மி. விளங்கிட்டானே, எழுத வாசிக்க தெரியாத நபியை பின்பற்றக்கூடியவர். அல்லாஹ் அப்படியே குர்ஆன்ல நீங்க பாருங்க, எழுத வாசிக்க தெரியாது எழுத வாசிக்க தெரியாது நிறைய இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லுவான். ஏன் சொல்லுங்க, அல்லாஹ் நினைத்தால் அல்லாஹ் தந்த அருளை பயன்படுத்தாதவர்களை அப்படியே கீழே போட்டுட்டு எவர்களை பார்த்து நாம் பரிஹசித்துக் கொண்டிருக்கிறோமோ அவர்களை ஒசக்க கொண்டு வந்துருவோம். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி இந்த நம்ம படிக்க வேண்டிய பாடம் மிக முக்கியமான இடம் அதுதான். எனவே யூத கிறிஸ்தவர்கள் அவர்கள் ஏகத்துவத்திலிருந்து சருகிய பொழுது அல்லாஹ் மக்கத்திலே இருக்கக்கூடிய கிழிந்த ஆடைகளை தைத்து வாழ்ந்த பெருமைக்கும் புகழுக்கும் மாத்திரம் ஆசைப்படக்கூடிய போர்க்குணம் கொண்ட அதே நேரத்தில் ஒழுக்கமோ வாழ்க்கை விழுமியங்களோ சர்வதேச சமூகத்தில் எந்த ஒரு பங்கோ இல்லாத ஒரு சமுதாயத்துக்கு எல்லாம் நபித்துவத்தை கொண்டு வந்து கொடுக்கிறான். எப்படி யூதர்களை மிகச்சி கிறிஸ்தவர்களை மிகச்சி போறதுன்றதெல்லாம் மனுஷன் யோசிச்சுதான் அதை முடிவெடுத்திக்க மாட்டான். ஏன், அங்க ரோமாபுரியில இருந்து இத்தாலியில இருந்து அப்படியே வந்து சிரியாவுக்குள்ள வந்து ஈஜிப்டுக்குள்ள வந்து யமனுக்குள்ள வந்து எல்லாம் யாரு, கிறிஸ்தவர்கள். வணங்கிட்டா இன்னும் சொல்ல போனா தம்பியிட பிள்ளைகள் யாரு, இஸ்மாயில் சாத பரம்பரை தான் நானா இசாக்கிற தம்பியிட பிள்ளைகள் தான் எங்க இருக்கிறாங்க, இவ்வளவு இடத்துல சுத்திக்கிறாங்க. தம்பியிட பிள்ளைகளுக்கு இடையில வந்த சண்டையில வந்த குரூப் வந்து மதீனால ஒரு மூலையில குந்திக்கின்றிருக்கு, எங்கெல்லாம் நபி வருவாருண்டு. இந்த நேரத்தில்
எழுத படிக்க தெரியாத ஒரு ஆளை நபியாக்கி இதுவரைக்கும் சர்வதேச சமூகத்தில் எந்த விதமான அரசியல் பங்களிப்பும் இல்லாத அந்த கௌபத்துல்லா ஒன்று இல்லைன்னு வைங்க, அவர்களுக்கு சர்வதேசத்தில் எந்த பங்களிப்பும் இல்லை. அப்படி இடத்துல அல்லாஹ் தஆலா நபித்துவத்தை உண்டாக்கின உடனேயே யூத கிறிஸ்தவர்கள் பட்ட பொறாமை இருக்குது, சர்வசாதாரண பொறாமை அல்ல. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுற என்ன காரணம் சொல்லுங்க? பல காரணம். ஒன்று, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் ஒரு அடிமை. யாருடைய? சாராவுடைய அடிமை. முதலாம் மனைவியுடைய அடிமையை தான் கல்யாணம் முடிச்சு வச்சா சாரா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அப்போ முதலாவது அடிமை. இரண்டாவது எழுத வாசிக்க தெரியாத சமூகம். இவங்கள எப்படி நபி வருவாரு? இந்த ஒரு ரீசன் தான் இவர் நபி இல்லை என்று யூத கிறிஸ்தவர்கள் மறுத்ததற்கான காரணம், வேற ஒண்ணும் இல்லை. இந்த ஒரு ரீசன். இவ்வளவு நாளும் வந்தவர்கள் எல்லாம் உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்கள், படித்த குலத்தை சேர்ந்தவர்கள், எமது பரம்பரையை சேர்ந்தவர்கள். இன்றைக்கு வந்தவங்க மட்டும் எப்படி நபியாக முடியும் என்ற ஒரே ஒரு காரணத்தை தவிர, நீங்க எந்த யூத கிறிஸ்தவர்களோட பேசினாலும் சரி, நீங்க எப்படி ஜக்கரியாவை நபி என்று சொல்றீங்கன்னு கேளுங்க, அப்படியே திருப்பி சொல்லுங்க, இது அப்படியே முகமதுக்கு பொருந்ததா இல்லைன்னு கேளுங்க, பேச மாட்டாங்க, பேச இயலாது. நீங்க எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எதை வச்சு நபி என்று சொல்றேன்னு கேளுங்க, எதை வச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நபி என்று சொல்றேன்னு கேளுங்க, எதை சொல்லுவாங்களோ இது ஏன் முகமதுக்கு பொருந்தான்னு கேளுங்க, அலைஹிஸ்ஸலாம் பதிலளிக்காது. அவர்களிடத்தில் இதனால் தான் விவாதங்களோ, பெரும்பாலும் விவாதங்களோ, கன்வர்சேஷன்களோ இதிலேயே அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், கலந்து கொள்ள விருப்பம் இல்லை. அறிவியல் பூர்வமாக அவர்களது மார்க்கத்தை அவர்களால் நிரூபிக்க முடியாது. ஆனா இன்னொன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த அருளை கொண்டு மக்கா மக்களுக்கு போட்டானே, அவங்க விளங்கல இது எங்களுக்கு அருள் அண்டு. அவங்களுக்கு கொண்டு போட்டோடனே அவங்க எப்படி எதிர்பார்த்தாங்க? வெட்டு குத்து யூதர்களை கிறிஸ்தவரோட சேர்ந்து கண்டு ரசூலுல்லாஹ்வை எதிர்த்தாங்க, அப்படித்தானே இல்லையா? ஆனா அல்லாஹ் அவங்களுக்கு தான் அருள் செய்யறான், விளங்கல. அவங்க அந்த நபியை எதிர்த்தார்கள். அந்த நபி எதிர்க்க உங்களுக்கு நான் விடுதலையாக வந்திருக்கிறேன் என்பதை உணர்த்தினார்கள். உங்களுக்கு நான் விடுதலையாக வந்திருக்கிறேன் உணர்த்தினார்கள். நபி அவர்கள் இறுதி உரையில எல்லோரையும் வைத்துக்கொண்டு என்ன கேட்டார்கள்? அல்லாஹும்ம ஹல் பல்லக், நான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி தந்து விட்டேனா அப்படின்னு கேட்டார்கள். அதுல யார் யாரெல்லாம் இருந்தாங்க? நபி அவர்களுக்கு நெய்யை புடைத்தவர்கள், அடித்தவர்கள், ரத்தம் சிந்தியவர்கள், பல்லை உடைத்தவர்கள், ஊரை விட்டு விரட்டியவர்கள், அவதூறு சொன்னவர்கள், எல்லாரையும் வச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நான் எல்லாம் சொல்லிட்டேனான்னு கேட்கிறாங்க. அப்படின்னா என்ன? உங்களது எதிர்ப்புகளையும், உங்களது துன்பங்களையும், உங்களது வேதனைகளையும் உங்களுக்கு மத்தியில் தாங்கிக் கொண்டு எல்லா செய்திகளையும் உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்த்து விட்டேனா? அதனால அந்த மக்கள் சொன்னாங்க, அல்லாஹ் நீங்கள் என்ன சொல்லி விட்டீர்கள், எத்தி வைத்து விட்டீர்கள் என்று சொல்ல நபியர்கள் அல்லாஹும்ம ஷஹத் அல்லாஹும்ம ஷஹத் அல்லாஹும்ம ஷஹத் என்று 3 முறை சொன்னார்கள். யா அல்லாஹ் நீ சாட்சியாக இருந்து கொள்ளு. இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்ததனால் தான் இன்று கிறிஸ்தவ உலகத்தோடும் யூத உலகத்தோடும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வல்லமை மிக்க சக்தியாக இஸ்லாமிய அரபு சமூகம் இருந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? 1400 வருடங்களில் அல்லாஹ் தஆலா தான் கொடுத்த நபித்துவத்தை எதிர்த்ததனால அவங்களை கீழே வச்சுட்டு எந்த இன்றைக்கு யூத கிறிஸ்தவர்கள் ஏன் மத்திய கிழக்கை நாடுகிறார்கள்? ஏன் மத்திய கிழக்கு நாடுறாங்க? நீ அன்றைக்கே ஏத்திருக்கலாமே, ஏன் நாடுகிறார்கள்? பெட்ரோலியத்தை அல்லாஹ் தஆலா கொண்டு போய் என்ன செஞ்சிட்டான்? இங்க வச்சுட்டானே. எங்க? நம்மளை எதிர்க்கக்கூடியவங்கள்ட்ட கொண்டு போய் கீழே வச்சுட்டானே. உங்களுக்கு தெரியும், வளைகுடா யுத்தத்தின் பொழுது வெள்ளை மாளிகை பேச்சாளர் ஒரு வார்த்தை பேசுறாரு. ஜினா, அந்த யுத்தத்துக்கு வந்திருக்கிறாரு மத்திய கிழக்குக்கு. ஜினா லினுஸஹிஹ கதஅர் ரப்பில்லதி ஜஅலல் பித்ரூல ஃபீ அர்தில் அரப், அரபிய பூமியில் பெட்ரோலை வைத்த ரப்புடைய தவறை திருத்த வந்திருக்கிறோம். எப்படி? அரபிய பூமியில் பெட்ரோலை வைத்த ரப்புடைய தவறை திருத்த வந்திருக்கிறோம் என்று பேசினார்கள். என்ன காரணம்? பொறாமடை. இது பெட்ரோலை வச்சுக்கணும் அமெரிக்கால, பெட்ரோலை வச்சிருக்கணும் அமெரிக்கால என்று நினைக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா நீங்க நினைச்சு பாருங்க பாப்போம். கொள்கை ரீதியாகவும் இந்த சமுதாயத்துக்கு உதவி செய்திருக்கிறான், பொருளாதார ரீதியாகவும் சமுதாயத்தால செலக்ட் பண்ண இடத்தை பாருங்க. எதிர்காலத்தில் நீதான் நிப்பாய், அமெரிக்காவுடைய பொருளாதாரம் விழும், உலகத்துடைய எல்லா இஸ்ரேல் உட்பட விழுகின்ற நேரத்தில் நீதான் என்ன செய்வாய்? உதவி செய்வாய் என்கின்ற இடத்தில் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு காலமும் இந்த இஸ்லாமிய சமுதாயம் பெருக்கக்கூடிய சமுதாயம் ஐக்கியப்பட்டார்கள் என்று சொன்னால், ஒற்றுமைப்பட்டார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வும் ரசூலும் சொல்வது மார்க்கம் என்று எல்லோரும் நம்பி இருக்கிறோமே, இந்த உலகத்தில் எல்லா பிரிவும் நம்புது, அத்தனை பேர் அந்த கொள்கை ஏற்போம் என்று சொன்னால், இந்த சமுதாயத்தை எதிர்ப்பதற்கு இந்த உலகத்தில் துணிகின்ற, எதிர்க்கின்ற அல்ல,
துணிகின்ற எந்த ஒரு சமுதாயம் இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நுஸிர்து பிர்ருபி மஸீரத ஷஹ்ரைன், என் சமுதாயத்தின் மீதும் என்னை பற்றிய அச்சமும் 2 மாதங்களுக்கு முந்தியது என்றாங்க ரசூலுல்லாஹ். அப்படின்னா என்ன? நபி அவர்கள் யுத்தம் செய்ய வரப்போகிறார்கள் என்று கேள்விப்பட்டார். 2 மாசத்துக்கு முந்தி கேள்விப்பட்டாங்களே, நடுங்கிடுவாங்க, அவ்வளவுதான். எதிர்க்கக்கூடிய மனசு வராது, ஆற்றல் இருக்க மாட்டார்கள், ஆற்றலோடு இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமிக்க சமுதாயம் அல்லாஹ் தஆலா எங்களை வைத்து யூத கிறிஸ்தவர்களுக்கு பாடம் புகட்டி கொண்டிருக்கிறான். இன்னும் சொல்வதென்றால், சைத்தான் இறைவனிடத்தில் சைத்தானுக்கு மலக்குமார்களுக்கு சுஜூது செய் என்று சொன்ன நேரத்தில் சைத்தான் மறுத்தான். இவ மண்ணால படைச்சவனுக்கு நான் ஏன் சுஜூது செய்யணும்? அல்லாஹ் யார் பக்கம் நின்றான்? அல்லாஹ் யார் பக்கம் நின்றான்னு கேட்கிறேன். பலத்தில் அதிகமாக உள்ள, சக்தியில் அதிகமாக உள்ள சைத்தான் பக்கம் நிக்காம, இவன் கொலை செய்வான்னு தெரியும், எனக்கு இணை வைப்பான்னு தெரியும், எனக்கு புள்ள எரிப்பான்னு சொல்லுவான்னு தெரியும், எனக்கு மனைவி இருக்கேன்னு சொல்லுவான்னு தெரியும். இவ்வளவு எல்லாம் தெரிஞ்சிருந்தும் அல்லாஹ் யார் பக்கம் நிக்கிறான்னு சொல்லுவோம்? மனிதர்களின் பக்கம் அல்லாஹு தஆலா நிக்கிறான். மனிதர்களின் பக்கம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிக்கிறான் என்று சொல்றான். நிறைய பேர் உனக்கு வழிகெடுக்க முடியாது, என்னில் இஹ்லாஸ் உள்ளவர்கள் இருப்பார்கள், என்னை மட்டும் வணங்கக்கூடியவர்கள் இருப்பார்கள், ஒரு நாள் வழிகெடுக்க முடியாது அல்லாஹ் தஆலா சவால் விடுறான். சைத்தான் சொல்றான், நான் வெற்றி காட்டுறேன்றான். நாம இறைவன் எங்களை கண்ணியப்படுத்தினானே, அந்த கண்ணியத்துக்கு சார்பாக நின்று கொண்டிருக்கிறோமா? சைத்தான் சவால் விட்டானே, அந்த சவாலுக்கு சார்பாக நின்று கொண்டிருக்கிறோமா? அதே மாதிரி இதை யோசிங்க. யூத கிறிஸ்தவர்கள் அல்லாஹ் தஆலா சபித்து அவர்கள் அருளை கொடுத்தும் அவர்கள் நிராகரித்ததனால், நீங்களா நிராகரிக்கிறீங்க? இந்த மாதிரி இந்த சமுதாயத்தை உருவாக்குகிறேன் அல்லாஹ் ஏகத்துவ அருளை தந்தான், உயர்த்தி வைத்திருக்கிறான். இந்த இறைவன் எங்களை வைத்து அவர்களுக்கு பெருமை காட்டிக் கொண்டிருக்கிறானே, அதை மதிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோமா, மறந்திருக்கிறோமா என்று நினைத்து பாருங்கள். மறப்போம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறானே, அல்லாஹு தஆலா நீங்கள் மறந்தீர்கள் என்றால், புறக்கணித்தீர்கள் என்றால் இன்னொரு சமுதாயத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். அது அல்லாஹ்வுக்கு பெரிய வேலை அல்ல, அப்படிதான் சொல்றாங்க. வமாதாலிக அலல்லாஹி பி அசீஸ், அல்லாஹ்வுக்கு அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்தில் நான் 2 பகுதியாக சொல்லி இருக்கிறேன். நவீன உலகத்தில் அவருடைய என்ன பின்னணி நின்று அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பது முதல் விஷயம். 2வது, இவருடைய வரலாற்று பின்னணி இன்றைக்கும் செல்வாக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறது என்பது 2வது விஷயம். இல்லை என்றால் அவர்கள் தேர்ந்தெடுத்த இடத்துக்கு என்ன பெயர் வச்சாங்க? இஸ்ரவேல் என்று வச்சாங்க, அப்படித்தானே? நம்மளுக்கு இஸ்ரவேல் யாரு? இஸ்ராயேல், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர். அந்த பெயரையே ஏன் செலக்ட் பண்றாங்க? அதுக்கு ஒரு பின்னணி இருக்கிறது சகோதரர்களே. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இயன்ற அளவுக்கு முஸ்லிம் சமுதாயம் ஆன்மீக துறையில் எப்படி வளர்வார்களோ அதுபோன்று இந்த சமுதாய ரீதியாக, மீடியாக்கள் ரீதியாக, சர்வதேச ரீதியாக படிக்கின்ற ஒரு சமுதாயமாக என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். எல்லா விஷயங்களையும் பின்னணிகளை ஆய்வு செய்து பேசக்கூடிய ஒரு சமுதாயமாக வர வேண்டும். என்ற அளவுக்கு யூத கிறிஸ்தவர்களுடைய திட்டங்கள், வழிகாட்டல்கள், அவைகளில் நம்ம மிக்ஸ் ஆகிவிடக் கூடாது. மிக்ஸ் ஆகினோம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? அகப்பட்டு விடுவோம். இஸ்லாமிய அறிஞர்கள், சில அறிஞர்கள் இருக்கிறார்கள், பெயர்களை எழுதுகின்ற பொழுது கூட இனிஷியலை முன்னால போட மாட்டாங்க, மாப்பட பேரை முன்னுக்கால கொண்டு வந்து போடுற சிஸ்டத்தை போட மாட்டாங்க. அல்லாஹ் எப்படி குர்ஆன்ல பெயர்களை சொல்றானோ அது மாதிரி தான் செய்வார்கள், பெயர்களை சொல்லுகின்ற அறிஞர்கள் இருக்கிறார்கள், அரபு அறிஞர்கள். அதே போல ஒரு விஷயத்துக்கு சுட்டி காட்டுகின்ற பொழுது நம்ம அண்டர்லைன் பண்ணுவோம். ஆனா குர்ஆன்ல சஜிதா வசனங்கள் பாருங்க என்ன செஞ்சிருப்பாங்க? ஓவலைன் தான் பண்ணிப்பாங்க. சஜிதாவுடைய வசனம் என்னது? அண்டர்லைன் பண்ணிக்க மாட்டாங்க, மேலுக்கால தான் லைன் பண்ணியிருப்பார்கள். கீழால கொண்டு வந்த சிஸ்டம் யூதர்களுடைய திட்டம் என்பது அவர்களுடைய மனசுல அப்படியெல்லாம் நம்ம ஃபாலோ பண்றது இல்லை. அதை கூட என்ன செய்தார்கள்? புறக்கணித்து நிற்கக்கூடிய அறிஞர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எமக்கென்று தனி போக்கு, எமக்கென்று தனி வழிகாட்டல், எமக்கென்று தனி சிஸ்டம், எமக்கென்று தனி கல்வி இருக்கிறது. அதில் நம்ம மாறக்கூடாது என்பதுதான் எமது முக்கியமான விடயம். ஆனால் இன்றைக்கு நவீனம் என்கின்ற பெயரை நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். கல்வித்துறையிலும் தான், எல்லாத்துல பாடசாலை வரைக்கும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மாற்றங்களை கண்டு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் அனைவரையும் யூத கிறிஸ்தவ சதி வலைகளிலிருந்து நாம் காப்பாற்ற வேண்டும். இன்னும் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், இந்த யூத கிறிஸ்தவர்கள் மிகவும் இரக்கத்தோடும் அன்போடும் இருக்க வேண்டியவர்கள் முஸ்லீம்கள், அப்படியா இல்லையா? ஏன்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நாம் அவர்களை போன்று உயர்த்தாது விட்டாலும் இவர்களை போன்று நாம் தாழ்த்தவில்லை, யூதர்களை போன்று தாழ்த்தவில்லை. விபச்சாரத்தில் பிறந்தவங்க சொல்லல, ஆனா அவர்கள் யாரோட உறவு வச்சுக்கிறாங்க தெரியுமா? வெறும் நானா தம்பி என்பதற்காக உறவு வைத்திருக்கிறாங்க, கொள்கைக்காக வேண்டியல்ல. நம்மள நானா தானே, என்னதான் இருந்தாலும் நம்மள நானா என்பதற்காக கொள்கையெல்லாம் விட்டு சொந்தமா இருப்பாங்களே, அந்த மாதிரி என்ன செய்திருக்கிறார்கள்? யூதர்களோடு உறவு வைத்திருக்கிறார்கள், முஸ்லிம்களை தட்டி விட்டிருக்கிறார்கள். ஆனால் இறுதி காலத்தில்
கிறிஸ்தவர்களுக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிராக யூதர்கள் அடந்தேறுகின்ற பொழுது முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் ஒரே அணியில் இருந்து யுத்தம் செய்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன்னறிவிப்பு செய்தார்கள். அந்த வெற்றியின் பின்னால் கிறிஸ்தவர்கள் குணத்தை காட்டுவாங்க. கலப சலீம், சிலுவை வெத்தி விட்டது என்று ஒருத்தன் கத்துவான். உடனே யுத்தம் என்ன செஞ்சிடும்? தலைகீழாக மாறி முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மாறிவிடும். முஸ்லிம்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற செய்தியை நபியவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிர்காலம் இஸ்லாத்திற்கே என்கின்ற அந்த நன்மாராயத்தை ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய உள்ளத்திலும் பதிவு செய்ய வேண்டும். நம்பிக்கையோடு நாம் விரக்தியாளர்கள் அல்ல, விரக்தி அடைந்தவர்கள் அல்ல. இந்த சமுதாயத்தில் எண்ணிக்கையாலும் பலத்தாலும் சிந்தனையாலும் ஆயுதங்களாலும் எல்லா விடத்தாலும் முந்தியவர்கள் மார்க்கத்தை பின்பற்றாதனால் அல்லாஹ் தஆலா எம் அனைவரது உள்ளத்திலும் ஒரு பலகீனத்தை போட்டு வைத்திருக்கிறான். நீங்க வேண்டும் என்றால் இறைவன் பக்கம் நாங்கள் திரும்ப வேண்டும். திரும்பினோம் என்று சொன்னால் இந்த உலகத்தை லீட் பண்ணக்கூடியவர்களாக இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்குவான். அன்புள்ள சகோதரர்களே, நாம் கேட்ட இந்த விடயங்களையும் இந்த தூய இஸ்லாத்தையும் அந்நிய மக்களுக்கும் எம்மை சூழ உள்ளவர்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஆர்வம் தருவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.